இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே 4 பேர் விஜய், காவேரி, நிவின், யமுனா 4 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. நல்லா பார்க்கில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய், காவேரி பார்க்குறாரு நிவின். இவங்க 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும், நம்ம மட்டும் எதுக்கு பக்கத்துலேயே இருந்துட்டு கரடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வா நம்ம அங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு தலைகால புரியலை யமுனாவுக்கு. பரவாயில்லையே, நம்ம ஆள் நம்மளை தனியாலாம் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு இவங்க நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் இதில் கூட தன்னோட சுயநலத்தில் கூட ஒரு பொதுநலமாக பார்க்குறாங்க. சுயநலமும் இல்லை, இருந்தாலும் தான் கஷ்டப்பட்டாலும் கூட காவேரி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு நிவின் அங்கிட்டு போயிடுறாரு. இங்கே விஜய் காவேரி பார்த்தா என்ன எங்கே போகிறீங்க பிரதர் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஒன்றும் இல்லை சும்மா சும்மா வாக்கிங் மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஹலோ நிவின் ப்ரோ அப்படிங்கிறாங்க. டேய் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னடா அப்படின்னு கேட்க அவங்க நம்ம என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு போகிறாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே நிவின் ஜென்டில்மேன் தான் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாரு. அது சரி, இப்போ நம்ம இங்கே ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. படமா? அடப்பாவி, நம்ம ஊரில் போய் சொல்லணுன்ட்டு இருக்கோம், என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? போய் கண்டுபிடிக்க வேணாமா? அப்பா மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ முத்துமலரை போய் வெளுத்து வாங்க வேணாமா? நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருந்தால் என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்க ஆமாம்ல, சரி வா இப்போ நம்ம போவோம். மாமா என்ன நீ தானடி சொன்ன? என்ன 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 என்னன்னா நீ தானே சொன்ன நம்ம போய் மாமனாருக்கு காப்பாற்றணும், அப்பாவை போய் காப்பாற்றணும், ஒரு பேரை காப்பாற்றணுன்னு. வா கிளம்பு கிளம்பு, ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போடுறேன் அப்படின்னு சொல்ல. ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, அப்புறம் என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நேச்சுக்கு சொன்னேன்ட்டுக்கிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறது. நாங்களாம் வந்தால் என்ன இப்படியே அலையிறீங்க அப்படிங்கிறது அடிச்சேன்னுவேன் அப்படின்னு சொல்ல. சரிப்பா ஒத்துக்கிறேன்ப்பா விடுப்பா, பெண்கள்லாம் கொஞ்சம் வீக்கு தான், என்ன பண்ணுறது? ஆமாமாடி வீக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அப்படியே அடக்கிக்கிறீங்க, எங்களையும் கொஞ்சம் அலைய விட்டுட்டு அப்புறம் நாங்கள் ஐயோ முய்யோன்னு பக்கத்துலேயே வந்து கெஞ்சணும், காலடியிலே வந்து கிடக்கணும், அதுதானே உங்களோட ஆசை அப்படிங்கிறாங்க. அப்கோர்ஸ் அப்படி தான், நாங்கள் அப்புறம் எதை வச்சு உங்களை சாதிக்கிறது? நீங்கள் தான் ஆணவத்தில் ஆடுறீங்களே, ஆம்பளைங்கிற அகம்பாவம் வேற அப்படின்னு சொல்ல. ஏண்டி இப்பெல்லாம் என்ன பார்த்து சொல்ல அப்படின்னு இங்கே விஜய் சொன்னோன்னே, ஐயோ மாமா நீங்கள் என்கிட்ட எகிருவீன்னு பார்த்தா இப்படி அடங்கி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மிளகா பச்சி சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது. இங்கே ஏதுடி, அதெல்லாம் எல்லா ஊர்லேயும் எல்லா இடமும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வெளியில் தேடி போகணுண்டா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பார்க்குறாங்களா, அங்கே ஒரு சின்னதாக நம்ம ஊருக்காரவங்க பச்சி கடை போட்டிருக்காங்க. ஆசை 100 ஆயுசு உனக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா இங்கே பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பச்சி கடை இருக்குது. ஐயோ சூப்பர், உளுந்த வடையிலேருந்து எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லா நாட்டு உணவும் கிடைக்குங்க, இந்தியா நாட்டு உணவு மற்ற எல்லா நாட்டு உணவுகளும் அங்கங்கே இருக்குது. நான் இந்தியாவில் வந்து இந்தியா நாட்டு உணவை நான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ நீங்கள் வாழ்க்கை உங்கள் குலம் வாழ்க்கை, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க வாழ்க்கை அப்படின்னு காவேரி சொல்ல. என்ன அப்புறம் அட்டே அப்பா திண்ணையில் படுத்துக்கிறவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் நாக்கு 2 நாள் செத்து போய் கிடக்கு, தூக்கி அடக்கம் பண்ணிடலாம் போல் அந்த அளவுக்கு இருக்குது. வாங்க 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 உட்காருங்க, இங்கே பாருங்கள் பச்சி கொண்டு வாங்க அப்படின்னு காவேரி சொல்ல. எத்தனை பச்சி வேணும்? 2 கொண்டாரவா? என்னது 2? எதுக்கு? இந்த கடகாப்பல் இருக்கே அதுக்குள்ள திணிக்கிறதுக்கா? என்னங்க மேடம் சொல்கிறீங்க? பின்ன நீங்கள் 2 கொடுக்குறது அதுதான், எனக்கு வயிறு பெருசு. 10 கொண்டாங்க ஃபஸ்ட்டு. 10 சாப்பிட்றீங்களா? என்னது 10 சாப்பிட்றீங்களா? ஐயோ ஃபஸ்ட்டை புடியா 10, அடுத்து இருக்குது அது வந்து வெறும் சைடு தான், அடுத்து மெயின் டிஷ் இருக்குது. என்ன நீ அப்படிங்கிற அப்படியே விஜய் பார்க்குறாங்க கடைக்காரவங்க. இவன் சாப்பாடு வாங்கி கொடுத்தே அவன் நொடிச்சு போயிடுவான் போல் இருக்கே அப்படின்னு பார்க்க உடனே பார்க்குறாரு விஜய். ஹலோ என் பொண்டாடிக்கு நான் எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுப்பேன், என் சொத்தெல்லாம் நொடிச்சு போகாது, கொண்டு வாயா அப்படின்னு சொல்ல. சார் என்ன சார் வேறு லெவல் சார், எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? நீ உன் கண்ணில் எனக்கு தெரிஞ்சிச்சே, கண்ணெல்லாம் வைக்காதியா, என் பொண்டாட்டி சாப்பிட்றத என் பிள்ளையும் சேர்ந்து சாப்பிடுது தெரியுமா அப்படின்னு சொல்ல. என்னது பிள்ளையா? ஆமாம் என் பொண்டாட்டி வயிற்றுக்குள்ள இருக்குது. அடடடா, இப்படி ஒரு தம்பதியில் பார்க்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், நல்ல வேலை இன்னைக்கு நான் லீவு போடலான் இருந்தேன், வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்களை பார்த்து நீங்கள் பெருமைப்படுறீங்களா? ஆமாம் ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க, ஏன்டா இன்னைக்கு லீவு போடாமல் விட்டோம்னு சொன்னாலும் சொல்லுவீங்க அப்படின்னு விஜய் சொல்ல. அப்படி பார்க்குறாங்க. அப்படியா? ஏன் அப்படியா? என் ஆள் ஆர்வ கோளாறு. சரி நீங்கள் பச்சையை போடுங்க அப்படின்னு சொல்லி காவேரி முறைக்கிறாங்க. ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னு விஜய் பார்க்க. என்ன அவர் ஏன்டா வந்துட்டேன்னு சொல்லி நொந்துக்கிற அளவுக்கு நான் நடந்துக்குவேனா அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருகுறாங்க. அப்படிலாம் இல்லடி, உனக்கா நான் சண்டை போட்டு பச்சை கொண்டா சொல்லிக்கேன், நீ என்ன அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, நீங்கள் பச்சை எடுத்து வச்சு ஒரு ஓரத்தில் ஏதோ எடுத்து வைப்பேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்னை வந்து தாக்கிட்டீங்க, நான் சாப்பிட மாட்டேன், நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு கொடி பிடிக்கிறாங்க. ஐயோ சாப்பிட்றி அப்படிங்கிற அவர் இன்னொரு 10 பச்சி எடுத்துகிட்டு வராரு. அதெல்லாம் முடியாது, நீ எப்படி என்ன சொல்ல போச்சு அப்படிங்கிற அங்கே வர்றவங்க. என்ன வாட் இஸ் ப்ராப்ளம், எதுவும் பிரச்சனையா உணவில் ஏதாவது? அதெல்லாம் முடியாது, எனக்கு முடியாது, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்கல ஊங்க வர்றவங்களாம். ஐயோ சாப்பாடு நல்லா இல்லை போல இருக்கே, நான் போகிறேன் அப்படிங்கிற அந்த சமயக்கார் பார்க்குறாரு. அம்மா தாயே ஏன்டா இன்னைக்கு கடை போட்டேங்கன்னு உன் புருஷன் சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்ட போல இருக்கே. அம்மா உனக்கு கோடி புண்ணியம்மா, சண்டை போடாதம்மா, வர்றவங்களாம் போயிட்டுருக்குறாங்க, அப்பப்போ சீசனுக்கு வர்ற மாதிரி வர்றாங்க அம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு.
அந்த பயம் அப்படின்னு காவேரி உட்காடுறாங்க. அப்பா தம்பி கஷ்டம் தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, பொண்டாட்டியில் வச்சு சமாளிக்கிறது இருக்கே அப்படின்னு குசு குசுன்னு தான் பேசுகிறாரு. ஆனாலும் காவேரி காதில் விழுகுது. என்ன என்ன அப்படி பார்க்குறீங்க, உங்கள் பொண்டாட்டி காதில் விழுந்துருச்சு போல இருக்குது, பக்கத்தில் நிற்கிது, திரும்பி பாருங்க அப்படின்னு அவர் சொல்ல காவேரி பார்க்க இப்படி திரும்புகிறாரு விஜய். திரும்பினா அப்படியே காஞ்சனா படத்தில் நிற்கும் பாருங்க, அப்படியே ஐயோ அப்படிங்கிறாரு. ஏண்டா நான் சமாளிக்கிறேன் என்னை வச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை காவேரி மேடம் சும்மா சொன்னேன் மேடம் சாரிடா அப்படிங்கிறாங்க. முடியாதுடா முடியாது, என்னை பார்த்து அப்படிங்கிற நிவின் வந்துடுறாங்க. உன் தம்பி உன் தங்கச்சி வந்துட்டா, உன் ஆள் வந்துட்டா அப்படின்னு சொல்ல பட்டுன்னு கையை எடுத்துடுறாங்க. அதுக்குள்ள பார்த்தா தட்டு நிறைய பச்சியாக இருக்குதா. அக்கா எனக்கா பச்சி வாங்கிட்டு வந்துச்சியா அப்படின்னு சந்தோஷத்தில் வராங்க. நிவின் பார்க்குறாங்க. அது அவங்க சாப்பிட வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை எல்லாருக்கும் தான் அப்படின்னு விஜய் சொல்ல, அட பாவி 20 எனக்குடா, உன்னால் சாப்பிட முடியாதுமா, 10 எனக்கு 10 நம்ம பிள்ளைக்குடா அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு, ஐயோ மானத்தை வாங்குறாளே அப்படின்ட்டு கடைக்காட்ட போகிறாரு. அண்ணே அப்படின்னு கேட்க, என்னங்க இன்னும் 10 வேணுமா, இல்லை ரெண்டு தனியாக பிளேட்டில் கொடுங்க அப்படிங்கிறாங்களா. என்னது 2 போதுமா, அது என் பொண்டாட்டிக்கு இல்லைங்க, இது என் சிஸ்டர்ஸுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டரா யார் அப்படின்னு பார்க்குறாங்க. சரி 2 பேர் வந்திருக்காங்க, யாரா இருந்தா என்ன அப்படின்ட்டு பஜ்ஜியும் சட்னியும் கொண்டாந்து கொடுக்குறாங்க நிவினுக்கும் யமுனாவுக்கும். பார்த்தா 2 யமுனா பார்க்குது. அக்கா யாருக்குக்கா எதுக்கு இவ்வளவு அப்படின்னு கேட்க, கண்ணு வைக்காதடி வா என் மூன்றி அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட வேண்டிய எவ்வளோ நான் சாப்பிட வேண்டிய, எல்லாரும் இப்படி கண்ணு வைக்கிறீங்க, எனக்கு வேணாம் இந்த சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு காவேரி எந்திரிக்கிறாங்களா. ஐயோ பாவம் அந்த பிள்ளையாண்டா, என்ன பாடுபடுத்துகிறாள் இந்த காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன காவேரின்னு கூப்பிட்றாரா, அதனால வந்து காவேரிங்கிறாங்க. என்னம்மா காவேரி மேடம் இப்பெல்லாம் அவரை படுத்தி எடுக்காதம்மா பாவம்மா அவர் அப்படின்னு சொல்ல, உன்ட்ட நாங்கள் ஏதாவது சொன்னோம்மா போயிரியா அப்படிங்கிறாங்க. ஒரு தனி மனிதன் சுதந்திரமாக பச்சி சாப்பிட முடியலன்னா இந்த ஜகத்தினையை அழிச்சிருவேன்னு பாரதியார் சொல்லிக்காரு. அக்கா அது வந்து உணவு இல்லைன்னு சொன்னாக்கா. இப்போ இதுக்கு பேர் என்னடி, இதுக்கு பேர் என்ன, உணவுதாக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்படிங்கிற சாந்தம், அம்மையாரே சாந்தம் அப்படின்னு விஜய் சொல்ல நிவின் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் கோபத்தில் உச்சத்தில் இருக்கிறேன், உச்சத்தை அடக்கணும்னா என்ன பண்ணணும், விபூதி போடணும். உங்ககிட்ட விபூதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கங்கே அப்பப்போ எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்கடி, அதெல்லாம் முடியாது, 20 பச்சி திங்கிறேன்னு எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நான் அதில் ஒரு பொட்டு தின்னா என்னை ஏன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, காவேரிங்க வாவேன் அந்த ஆள் ஒரு 2 கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா பண்ண போகிறீங்க, இங்கே வா அந்த ஆள் உன்னை எப்படி 20 பச்சின்னு சொல்ல போச்சு, வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. தனியாக கரெக்டாக ஒரு இடம் ஆள் இல்லாத இடம் கூப்பிட்டு போய் நச்சுன்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்றாரு. அப்படியே அடங்கி போயிடுறாங்க. என்னடா அது அப்படிங்கிற வாயை திறக்கைய விடல, வாயை கவ்விடுறாரு. ஒரு 2 செகண்ட் வரைக்கும் விடவே இல்லைங்க. அப்படியே ரொம்ப மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் மெல்ல எடுக்கிறாரு. அப்படியே போதுமா கூல் ஆகிட்டியா அப்படிங்கிற, பேச்சே இல்லை ஒன்லி சைலண்ட், எப்படிரா அப்படின்னு கேட்க, ப்ளீஸ்டா மாமா பாவம் தானே, சண்டையெல்லாம் போடாத கொஞ்சம் அமைதியாக வரியா, இதுக்கு மேலே எப்படா நான் பேச முடியும், ஃப்ளாட்டு அப்படிங்கிறாங்க. வாடி என் தங்கம் ஃப்ளாட்டினா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கடைக்கார் பார்க்குறாங்களா, கடைக்கார் எல்லாருமே பார்க்குறாங்க. காவேரி அப்படியே அழகாக அப்படியே மெதுவாக வந்து பச்சி சாப்பிட்றியாம்மா அப்படின்னு விஜய் கேட்குறாரா. உட்காந்த இடம் காவேரி பார்க்குறாங்க. எனக்கு 2 போதும், இல்லைடா உனக்காக வச்சுருக்கேன் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்படியா நீங்கள் சொன்னால் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பூரா சரிங்கிறாங்க. அந்த கடைக்கார் வராரு. அண்ணே என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, நீ என்ன ஒரு வாட்டி அண்ணேங்கிற, ஒரு வாட்டி ஐயாங்கிற, ஒரு வாட்டி தம்பிங்கிற, சரி விடுங்க சொல்லுங்கள் எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லுங்களேன், எங்கள் வீட்டில் ஒரு பஜாரி இருக்கிறா, அவளை நான் அடக்கணும், ப்ளீஸ் தம்பி சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சூத்தமாக கம்மியா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்களா. அந்த சூத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டா நாட்டில் சண்டையே வராது, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்களா. என்ன சொல்லுங்க என்ன மந்திரம் அப்படின்னு கேட்க, 2 அப்படிங்கிறாங்க. என்ன ஒன்று 8 குடுமி எப்படி, இல்லைன்னா கால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்று ஆணவத்தில் அடக்கலாம், இல்லைன்னா அன்பில் அடக்க பார்க்கணுயா அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி பண்ணீங்க சொல்லுங்க தம்பி அப்படிங்கிறாங்க. பொண்ணு பட்டக்குன்னு காலில் விழுந்துடணும், பொண்டாட்டி காலில், அவளுக்கு அப்படியே பஸ்பமாயிருவாளுங்க. என் பொண்டாட்டிக்கு நான் காலில் விழுகிறது பிடிக்காது, அதனால என்ன பண்ணீங்க, என்ன பண்ணனா உதட்டு வைத்தியம்தான், கமல்ஹாசன் பாட்டு கட்டுப்படி வைத்தியம் கொடுத்த மாதிரி நாங்கள் அப்படி தான் பண்ணிக்குவோம், அப்படித்தான் பார்த்தியா மந்திரிச்சுட்டு கோழி மாதிரி உட்காந்துருக்கா பாரு அப்படிங்கல. ஆமாம் சிஸ்டரை பார்த்தேன் ரொம்ப அடங்கிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அப்படியே அழகாக அப்படியே சாந்தமாக காவேரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை
பார்த்து விஜய் ஆச்சரியப்பட்டு போகிறாரு. அப்புறமா தான் சாப்பிட்டு காசை கொடுத்துட்றாங்க, கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்களா. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ என்னாச்சு ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்களா. இல்லை என்ன பண்ணுறது, அதான் யோசனையில் இருக்கேன். ஏன்னா அப்பா மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணாங்கல்ல, ஃபோன் வருதுங்க, ஆஃபீஸில் தான் ஃபோன் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க, அதாவது நம்ம சந்தானம் இருக்கார்ல, அவரோட அங்கே வேலை பார்த்தா ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போனீங்களாமே அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாரு. உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லணும், கொஞ்சம் வரீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கே வரணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்களா. ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க, ஒரு ஹோட்டலுக்கு. சரின்னு சொல்லிட்டு அள்ளி அடிச்சுட்டு 4 பேர் அங்கே போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.